சினிமா பார்க்கும் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. சிட்டியை வைத்து கூட்ட குழப்பமும் போடக்கூடாது. சாமத்தில் அயர்ந்திருந்து போகக்கூடாது. நாடகத்தை பார்த்து நீங்கள் ரசிக்க வேண்டும். நீங்கள் ரசிக்க வேண்டும். நல்லா இருக்கான நாடு நாட்டு உள்ள மக்கள் வாழும் நேரம். நீங்க நல்லா 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 இருக்கணும். நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் வாழும் நேரம். நல்லவங்க எல்லோரும் நம்ப முன்னாலே. நீங்க நல்லவங்க எல்லோரும் நம்ப முன்னாலே. நீங்க உங்க கண்ணு முன்னாலே. கோழி வந்துட்டேன் தானே வந்துட்டேன் தானே வந்துட்டேன் பாட்டு பாட வந்துட்டேன். கோழி 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 வந்துட்டேன் தானே வந்துட்டேன் தானே வந்துட்டேன் பாட்டு பாட வந்துட்டேன். பங்க பங்க உட்காருங்க உங்களால் இருக்காதீங்க. அதை எடுத்து நாளைக்கு ஒரு பக்கமாக உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் வந்து கொள்ளி இருப்பாங்க. அவரை நாடு நடத்தி கணவன் வேறு மனைவி வேறு மைத்தல் வேறு என்று தனித்தனியாக பிரித்து குழந்தை தேவதாசனை பாம்புகளுக்கு இறக்க செய்திருக்கிறேன். ஹரிச்சந்திரன் வயானு காத்துக் கொண்டிருக்கிறான். சந்திரவதியோ தன் குழந்தையை பள்ளி வைக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். திருட்டுபடியாக ஏதோ ஒரு வெளிச்சங்கள் புனிவருடைய பாகையாக இருக்கலாமா, அல்லது இந்த மயானத்தில் வாழக்கூடிய பெய் பிசாசுகள் பூதகணங்களாக இருக்கலாமா, யாராக இருந்தால் என்ன? பெண்ணே, நீ யாராக இருந்தால் என்ன? கல்யாணி நீங்க ஆச்சரித்த உடனே குற்றவித்து எழுங்கல்லையா அகடி பேசாதே.
சொல்லடி சொல்லடி சொல்லடி. நான் ஒரு அனாதை ஐயா. என்னை தாழ்பண்ண வாழ்த்துள்ள வாக்கியசி என்னிடம் இல்லை ஐயா. தயவு செய்து மனங்கொண்டு தாங்கள் இறங்கி என் குழந்தைக்கு கொள்விப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் ஐயா. எனக்கு தெரியாது ஐயா. கொள்ளி வைக்க வேண்டும் என்பது தான் குழந்தை இறந்து விட்டான். கத்திரி பார்த்து சொல்றால் எடுத்து வந்து கொள்ளி வைத்து விட்டேன். ஆனால் தாங்கள் காவல் இருப்பீர்கள் கொடுக்க வேண்டும் என்ற பண்பாடு எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது இன்னும் ஒன்றுமே இல்லை ஐயா. தயவு செய்து மனப்பூர்வ தாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் ஐயா. அதான் இப்பொழுது தெரிந்து விட்டது அல்லவா, கூலியை கொடுத்து விடுப்பில்லை. இதற்கிடம் இந்த மயானத்தில் இருப்பதற்கு ஒரு கருவறை இல்லை. ஓடி போட்டு இந்த ஆட்சி வரைக்கும் வந்தோம். எனக்கு வந்தோம். நான் இங்கே வெகு ஓட்டமாய் எனக்கு கொடுக்கக்கூடிய கால் பண்ண மட்டும் வாக்கரிசி கூடிய கொடுத்திருந்தால் உன்னுடைய குழந்தையை பொருத்தம் போல் தன்னை கூடிய கேட்டதுக்கு ஏன் இடத்தில் இருக்கின்ற ஒண்ணு எண்ணியே வாடா போடா என்பதாக நான் சொல்றாங்க. இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் உன்னிடத்தில் நான் கேட்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் அந்த என்னுடைய தனக்கு அடி தாசியார் கூலி கையில் கொடுப்பாய் கூலிய போடு. அடி பஞ்சாய போலே வந்தாய். ஏன் வந்தாய்? பெரிய அடி நீ என் முன்னில்லாதே என் கூலிய கொடுப்பாய். அடி போல பெண்ணை தாழ்பணம் எடுத்துள்ள வாக்கரிசி கொண்டு கொடுப்பதற்கு உன்னிடத்தில் கெதி இல்லை. இல்லை ஐயா. நிதி ஒன்றுமே இல்லை ஐயா. இல்லையா? யாருமற்ற அனாதை ஐயா. உற்றார் ஒருவரை சொந்த பந்தம் யாராவது ஒரு இருக்கிறார்களா? காலத்தை சுற்றம் சொல் வாழ்ந்திருந்தேன். ஆனால் இப்பொழுது யாருமற்ற அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. பெண்ணே கெதி இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தை சுட்டி காமித்தால் கொடுத்து விடுகின்றாயா? காட்டுங்கள். கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் நான் கொடுத்து விடுகிறேன். அடையங்கப்பா, கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் கொடுக்கின்றாளா? அதையும் இப்பொழுது பார்க்கின்றேன். கெதி இல்லை, சுற்றார் இல்லை, பகையும் இல்லை, பகை இல்லை என்று சொல்லி நீ பணிந்திட உரைத்திட்ட போலே மனிதனில் நான் உன்னை நினைத்தேன் மனா தாரி நீதி என்று சதிவிகும் தானி தன்னை தொலைத்திடு பார்வந்தர் கருத்தில் இதோ தானி 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 இந்த நீச்சமுலையனும் கண்டு விட்டானே என் தாலியே. என் கணவர் என்று மற்றவர் அறியாது இந்த தாலியை போயும் போயும் பிடம் சொல்லும் கவலாலை பார்த்து விட்டாடு. என் செய்வேன் என் செய்வேன். ஆதியிலும் அடிமை இல்லை, எங்கள் ஜாதியிலும் அடிமை இல்லை, பாதியிலே அடிமையாயினேன் நானே. பஞ்சமக்கு கால் பிடித்தேன் என் தலைவிதிதான், தலைவிதி வசந்தான். அதையிலும் அடிமை அல்ல, ஜாதியிலும் அடிமை அல்ல, பாதியிலே அடிமையாயினேன் நானே. பஞ்சமக்கு கால் பிடித்தேன் என் தலைவிதிதான், பஞ்சமக்கு கால் பிடித்தேன். அள்ளி எண்ணி கொடுத்த கையால், அள்ளி எண்ணி கொடுத்த கையால் ஒல்லி கசுவாந்தனாகினே நானே. உன்னுடைய உடையனாகினே என் தலைவிதியால், தலைவிதி வசத்தால். அணியிலும் அணியிலும் எங்கள் தாதையிலும் அந்தத்திலும் எங்கள் சொந்தத்திலும்
அல்ல எங்கள் ஜாதியிலும் அடிமை அல்ல நீதிக்காலே கால்